Hi my dear friends and cuties. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க எல்லாமே கேட்டுட்டு இருந்த மினி கிச்சன் செட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல கிவ்அவே நடந்துட்டு இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு அட்டையில ரெண்டு சைடும் ஒரு சைடு Black கலர் பெயிண்ட்டும் ஒரு சைடு ரெட் கலர் பெயிண்ட்டும் அடிச்சிருக்கேன். நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே நான் பெயிண்ட் அடிச்சு வச்சிட்டேன். நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க பெயிண்ட் அடிச்சிக்கலாம். இப்போ ஒரு சின்னதா ஒரு ஷீட் நான் கட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கணுமா அதில் பாக்ஸ் கொடுப்பாங்களா, அந்த பாக்ஸை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் பேப்பரில் கூட செய்யலாம். இது பேப்பரில் செஞ்சால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இது கொஞ்சம் அட்டை மொத்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ உங்களுக்கு கப்பு பாத்திரங்கள்லாம் எவ்வளோ சைஸ் உங்களுக்கு வேணும்னு தோணுதோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு ரவுண்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு அதில் இது மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு எண்டில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை நான் அதோட நல்லா சேர்த்து ஒட்டிடலாம். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறதுனால இது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நல்லா ஒட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா ஒட்டிருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணோன்னா, நம்ம கீழே வேணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க ரவுண்டில் கீழே நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அந்த Black கலர் நமக்கு உள்ளே தெரியணும். அந்த மாதிரி நான் Black கலர் மேலே இந்த வச்சிடுறேன். இப்போ இதுவுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த கரெக்டாக அந்த சர்க்கிள்லேயே நம்ம கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா தெரியக்கூடாது. அப்போ பாத்திரம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அதனால் நம்ம ஃபுல்லாக ரொம்ப அந்த கப்போடு ஒட்டி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெளியே ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும், உள்ளே ஃபுல்லாக Black கலரில் இருக்கும். இப்போ ஒரு கப் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நமக்கு எவ்வளோ சைஸ் நம்ம கப்பு வேணுனாலும் நம்ம அழகாக அதே போல் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கப்புக்கு மேலே மூடுறதுக்கு மூடி வேணும்ல, அதுக்காக நம்ம இதை வச்சு தானே நம்ம கப்பு செஞ்சோம் ரவுண்ட் ஷேப்பில். அதனால் இப்போ கேப்பும் இதே சைஸுக்கு தான் இருக்கும். அதனால் நான் அதை வச்சே ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சைஸ் வச்சு ரவுண்ட் நீங்கள் மேக் பண்ணுறீங்களோ அந்த சைஸுக்கு தான் மூடி இருக்கும். அதனால் அந்த சைஸை வச்சே நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் குட்டி குட்டியாக செய்கிறேன், நீங்கள் பெருசாக வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ மூடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு நம்ம மேலே மூடிக்கு Black கலரில் ஏதாவது இருக்குல்ல, அதுக்காக நான் ஒரு Black கலர் ஸ்டோன் மாதிரி இருந்தது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். பார்க்குறதுக்கு உண்மையாலும் இருக்க மாதிரியே இருந்தது. இப்போ மூடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு ஹேண்டில் ரெடி பண்ணோம்ல, அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பேம்போ ஸ்டிக் இருந்தது, அதில் குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் Black கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். Black கலர் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் அதை இப்போ நான் அதில் ஈஸியாக நம்ம ஒட்டிக்கலாம். நமக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கேன். நான் ஒன்று சாம்பிளுக்கு செஞ்சு காமிச்சேன். அதே போல் தான் மீதி எல்லாமே. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெருசு செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம பேம்போ ஸ்டிக் நம்ம Black கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம், அதை நம்ம ஒட்டிடலாம். நல்லா ஒட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் காயிற வரைக்கும். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்டில் ஒன்று பால் பாத்திரம்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஹேண்டில் வச்சிட்டோம். இன்னொன்றுலாம் பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சைடில் 2 காது வச்ச மாதிரி இருக்குல்ல, அது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன், அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் 2 பீஸு. இப்போ இந்த 2 பீஸும் நம்ம பெரிய பாத்திரத்தில் ஒட்டிடலாம். இப்போ அதே போல் Black கலர் உள்ளே இருக்க மாதிரியும் ரெட் கலர் வெளியே இருக்க மாதிரியும் நம்ம ஒட்டிடலாம். இதுவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லா காயிட்டும். நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம 2 சைடும் அதே மாதிரி ஒட்டியாச்சு. இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு. இதே போல் அதுக்கும் நம்ம ஒட்டிடலாம். இப்போ நம்ம குச்சி வச்சது 2 இதுக்கு குச்சி வச்சுருக்கோம், காது மாதிரி இருக்கிறது 2 இதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதே போல் இதுக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கேப் செஞ்சோம்ல, அதே மாதிரி தான் நான் கேப்பும் செஞ்சுருக்கேன். இப்போ 4 பாத்திரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு கரண்டிலாம் தேவையில்லை,
அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அந்த பிளாக் கலர் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது எல்லாமே வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கத்தி வரைகிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் எல்லாமே குட்டி குட்டியாக தான் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கத்தி வரைஞ்சிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரண்டி வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, அந்த கரண்டி ஒன்று எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எப்படி வரைகிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து கரண்டி வந்து ஷேப் கிடைக்கும். நம்ம எத்தனை வேணாலும் வரைஞ்சிக்கலாம், எப்படி வேணாலும் என்ன மாடலில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ தோசை திருப்புறதுக்கு வந்து ஒரு கரண்டி வேணும்ல, அது மாதிரி வந்து இதை செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசாக நீளமாக ஒரு கத்தி இருக்குல்ல, கரண்டி வந்து நீளமாக இருக்குல்ல, அது வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. இது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக நம்ம கிடச்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம ஹேண்டில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெட் கலர் ஷீட் எடுத்திருக்கேன், கலர் ஷீட் தான். அதை வந்து இது மாதிரி எண்டில் வச்சு இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2-3 சுற்று சுற்றுனதுக்கப்புறம் பேப்பரை வந்து நான் கட் பண்ணிவிட்டு அந்த எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அதோடையே ஒட்டிடலாம். இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரண்டி வந்து ஹேண்டிலோட ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க பாத்திரத்துக்கு மேட்சிங்காக வந்து நம்மளோட கரண்டியும் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் தான் மற்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹேண்டில் ரெடி பண்ணணும். இந்த ரெட் கலர் ஷீட் வச்சு பண்ணிடலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கரண்டிக்குமே வந்து ஹேண்டில் ரெடி பண்ணியாச்சு, கத்திக்கும் ஹேண்டில் வச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு செய்யணும்ல, அதுக்கு வந்து நான் ஒரு கிராஃப்ட் ஷீட், ரெட் கலர் கிராஃப்ட் ஷீட் எடுத்திருக்கேன். இது நார்மல் பேப்பர் தான். இது வந்து 12x6 சென்டிமீட்டர் பேப்பர். இது வந்து இது மாதிரி ஒவ்வொரு சென்டிமீட்டர் வந்து எல்லா சைடும் நான் மார்க் பண்ணி பார்டர் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இது மாதிரி எண்டில் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லா சைடுமே வந்து அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு மேலேயே மடித்து விட்டுக்கணும். இது மாதிரி வந்து 4 சைடுமே ஃபுல்லாக மடிச்சுக்கணும். இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் தான் வந்து அடுப்பு வந்து 2 பாத்திரம் வைக்கிற மாதிரி பெரிய சைஸாக இருக்கும். அதனால வந்து நான் 12x6 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். பார்டர் வந்து ஒவ்வொரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணாலே போதும், அதுவே வந்து ஹைட் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 4 சைடுமே வந்து நம்ம ஃபுல்லாக மடித்து விட்டாச்சு. இப்போ வந்து அந்த குட்டியாக கட் பண்ணியிருக்கோம்ல வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில், அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து உள்பக்கமாக ஒட்டிடலாம். எல்லாமே உள்பக்கமாக ஒட்டினோம்னா தான் அடுப்பு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுத்த சைடு இருக்க ஸ்கொயர் ஷேப்லேயும் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதையும் உள்பக்கமாக ஒட்டிடலாம். இதே போல் தான் அந்த 2 சைடும் ஒட்டணும். அந்த இதில் குட்டியாக இருக்குல்ல, அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பெருசாக இருக்கிறதுல வந்து ஒட்டிடலாம். இப்போ வந்து நமக்கு அந்த பாக்ஸ் ஷேப் வந்து அடுப்பு மாதிரி இருக்க அந்த பாக்ஸ் ஷேப் கிடச்சிரும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அடுப்பு மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் பட்டன் எடுத்திருக்கேன். அதை வச்சு 2 சர்க்கிள் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த சைஸ்க்கு வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் பாத்திரம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்போ 2 ரவுண்ட் போட்டாச்சு. அதே போல் நம்ம ஃபஸ்ட்டே வந்து பேம்போ ஸ்டிக்கில் பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது மாதிரி ரவுண்டில் 3 இடத்துல வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த 3 இடத்துலையும் வந்து நம்ம அந்த பேம்போ ஸ்டிக்கை வச்சிடலாம். நான் வந்து 3 இடத்துல வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 4 இதாக வச்சு நம்ம நார்மலாக அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 4 இடத்துல வந்து இது மாதிரி கருப்பு கலரில் இருக்கும், அது மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ 2 அடுப்புக்குமே வந்து இது மாதிரி நாம் வந்து பேம்போ ஸ்டிக்கு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பர்னர் மேலே இருக்குள்ள அடுப்பில் அது மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம வந்து பாத்திரங்களை வந்து ஈஸியாக அது மேலே வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. குட்டி பாத்திரத்துக்குமே வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கத்தி இருக்குது, ஆனால் நம்ம வந்து அந்த சாப்பிங் போர்டு வந்து நமக்கு தேவையில்லை. அந்த சாப்பிங் போர்டு வந்து நம்ம அடுத்தது ரெடி பண்ணலாம். அதுக்கும் நான் வந்து அந்த பிளாக் கலர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கும் பின்னாடி வந்து அந்த ரெட் கலர் பெயிண்ட் அடித்தது தான். நான் எல்லாமே ஒரே ஷீட்லேயே தான் செஞ்சேன். இப்போ வந்து அதை வந்து அந்த சாப்பிங் போர்டு மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும், ஓவல் ஷேப்பில் வேணாலும். நான் வந்து எப்பவும் போல் ரெகுலராக வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த ஹேண்டில் இருக்கும்ல, அதுக்காக வந்து குட்டியாக வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதையும் கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சாப்பிங் போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வந்து
ஆஃப் ஆன் பட்டன் இருக்கும்ல அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்புக்கு வந்து வச்சோல்ல ஒரு ஸ்டோன் மாதிரி அந்த வந்து நான் அதையவே வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நமக்கு கிளாஸ் வேணும்ல, நம்ம சாப்பிட்றதுக்கு பிளேட்டு கிளாஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி நான் வந்து ஒரு குட்டி கிளாஸ் வந்து ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு பென்சில் தான் எடுத்திருக்கேன். அந்த பென்சிலை வந்து இந்த பேப்பரை ரோல் பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த அதே நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடித்து வச்சுருந்தோம் அதே ஷீட்டு தான். அதுலேயும் க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக நல்லா ஒட்டினதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது கொஞ்ச நேரம் நல்லா டைட்டாக பிடிச்சிருங்க, அந்த க்ளூ வந்து காய்ஞ்சி அது செட் ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இது கிடச்சிருச்சு. இந்த கிளாஸ்க்கு வந்து அடியில் பேஸ் வேணும்ல அதுக்காக அதே போல் நான் வந்து கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க ஷீட்டில் வந்து நம்ம வச்சிடலாம். அதே மாதிரி பிளாக் கலர் வந்து உள்ளே இருக்க மாதிரி ரெட் கலர் வெளியே இருக்க மாதிரி நம்ம ஒட்டிடலாம். இதுவுமே வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிளாஸ் குட்டியாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நமக்கு பிளேட் ரெடி பண்ணிக்கலாம். பிளேட்டுக்கும் அதே மாதிரி நான் ரெட் கலர் பெயிண்ட் அடித்து தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து எல்லாமே வந்து பிளாக் கலர் மேலே வர மாதிரி பண்ணோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா பிளேட் வந்து ரெட் கலரில் நமக்கு தேவை. அதனால் ரெட் கலர் மேலே வர மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறேன். விடுகதை வந்து ரொம்ப நாள் கேட்கவே இல்லை, எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி வந்து நான் விடுகதை கேட்குறேன். நீரிலும் வாழ்வேன் நிலத்திலும் வாழ்வேன் நீண்ட ஆயுள் உடைய எனக்கு இறைவன் கொடுத்த கவசமும் இருக்குது, அது என்ன? நீரிலும் வாழ்வேன் நிலத்திலும் வாழ்வேன் நீண்ட ஆயுள் உடைய எனக்கு இறைவன் கொடுத்த கவசமும் இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து அந்த பிளேட் மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணோம்ல அதை வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அது ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குட்டியாக வந்து பிளாக் கலரில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா பிளேட் வந்து சென்டரில் ஒரு கீழே குழி மாதிரி இருக்கும், மேலே வந்து பிளேட் மாதிரி இருக்கும். அதுக்காக நான் வந்து பார்த்தா அந்த ஷேப்பில் தெரியல, அதனால் நான் என்ன பண்ணேன் பிளாக் கலரில் வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளாக் கலரில் ஒரு குட்டி சர்க்கிள் கட் பண்ணி அதோட சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளேட் மாதிரி இருக்குது. இப்போ நம்மளோட எல்லா கிச்சன் செட்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.